அருமை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழும் பெரியார் பற்றாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பு பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் அமெரிக்கா வாஷிங்டன் அருகே இருந்து பேச உள்ளார்கள். தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு தொண்டினை செய்திருந்தாலும் அதற்கெல்லாம் அடிப்படையாக திகழ்வது மனித நேயம்தான். திருவாரூரிலே ஒரு பார்ப்பன தெருவிலே ஒரு பையன், அவர் பெயர் தியாகராஜன். ஏழ்மை உள்ள பார்ப்பனர். அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த பொழுது தந்தை பெரியாரை போய் பாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர் நான் பார்ப்பனர் ஆயிற்றே என்றிருக்கிறார். அதனால் பரவாயில்லை, போய் பாருங்கள் என்றதும் அவர் சென்று பார்த்ததும் தந்தை பெரியார் அவர்கள் அவரை அங்குள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே சேர வைத்திருக்கின்றார். அன்னை மணியம்மையார் அவர்கள் அவருக்கு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்தான் பிற்காலத்திலே சின்ன குத்தூசி என்று மிகவும் பெருமை மிகு எழுத்தாளராக பணிபுரிந்தவர். அதே போல் இன்னொரு பார்ப்பனர் தந்தை பெரியார் அவரிடம் எனக்கு அனுமதி மறுக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் அவர்கள் 3 விழுக்காடு பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுத்து விடுங்கள் என்று ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே சேர்க்க வைத்தார். அந்த மாதிரி படித்த ஆசிரியர்களை நான் நேரே பார்ப்பன ஆசிரியர்களை நான் நேரே சந்தித்திருக்கின்றேன், எனக்கு தெரியும். இன்னும் பல பார்ப்பனர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். பொருளாதார உதவி கூட செய்திருக்கின்றார். கஸ்தூரிரங்கன் கஸ்தூரிரங்கன் அவர்களுக்கும் கூட, ஜெமினி வாசனுக்கும் கூட உதவி செய்திருக்கின்றார். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் மனிதன் ஒருவனுக்கு தேவை என்றால் தந்தை பெரியார் அவர்கள் மிகவும் கனிவாக, என்னதான் அவர் கருமி என்று பலர் சொன்னாலும் அதையெல்லாம் பார்க்காமல் எவ்வளவோ செய்திருக்கின்றார். மிகப்பெரிய தலைவரான வ.உ.சி. அவர்களுக்கும் உதவி இருக்கின்றார். பாவாணர் அவர்களுக்கு உதவி இருக்கின்றார். இந்த மாதிரி பலருக்கு, நமக்கெல்லாம் வெளியே தெரியாத அளவிற்கு எவ்வளவு பேருக்கு உதவி இருக்கின்றார், பொருளாதார உதவி. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னால் முடிந்ததை செய்து உதவுவதும், அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்வதும், அவருக்கு உள்ள இன்னல்களை நீக்க முயற்சிப்பதும் தான் ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையாகும். இந்த மாதிரி எவ்வளவோ செய்து அன்னை மணியம்மையார் அவர்கள் குழந்தைகள் அனாதைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக குழந்தைகள் இல்லத்தை தோற்றுவித்தார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பெண்கள் தந்தை பெரியார் அவர்களால் முன்னேறியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறு. எனக்கு தெரிந்து செய்யாறு என்ற ஒரு கிராமத்திலே ஒரு நெசவு தொழிலாளி, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி கட்சி வேறுபாடின்றி, மத வேறுபாடின்றி எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கின்றார். அவர் பேர் செய்யாறு அருணாச்சலம் என்று. பல பெரியார் சிலைகளை பல இடங்களுக்கு வழங்கியுள்ளார். நான் எப்பொழுது சென்றாலும் என்னை ஒரு பெரிய 5 நட்சத்திர விடுதியிலே சென்று உணவளிக்காமல் விடமாட்டார். அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். மிகவும் எளிமையான இல்லம். உட்கார்ந்து சாப்பிட்றது கூட டேபிள் கிடையாது. சின்ன இதில் தான் உட்கார்ந்து சாப்பிட்டோம். ஆனால் பொருளாதாரத்தில் அவர் வாரி வழங்கி இருக்கிறார், வள்ளல் தன்மையுடையவர். இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு சரியான ஆட்கள் இருந்தும் அவர்கள் இருட்டடிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் எவ்வளவோ இளைஞர்களை முன்னேற்றியுள்ளார், வழிகாட்டியுள்ளார், தலைவர்களாக்கியுள்ளார். அவர்களெல்லாம் இன்று இந்த பகுத்தறிவு பாதையிலே மனிதநேயத்துடன் நடந்து
எவ்வளவு பேருக்கு உதவி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நம் கண் முன்னே பார்ப்பதுதான் நமக்கு தெரியும். படிப்பது ஒரு பக்கம், கேட்பது இன்னொரு பக்கம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நேரே பார்த்து நாம் உதவி செய்தவர்கள் இன்றும் நல்ல பண்புடன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வரும் மகிழ்ச்சி அதற்கு ஈடு இணையே கிடையாது. இதிலே தலை சிறந்து தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய இன மக்கள் மகிழ்ச்சியாக மூட நம்பிக்கைகள் ஒழிந்து மனிதர்களாக தன்மானத்துடன் சுயமரியாதையுடன் வாழ்கின்றார்கள் என்பதுதான் தந்தை பெரியாரின் மனிதநேய அடிப்படை கொள்கை. ஐயா துரைச்சந்திரசேகரன் அவர்கள் முழு நேரமாக எத்தனை ஆண்டுகள் அவர் செல்லாத ஊரே கிடையாது. தமிழ்நாடு மட்டுமன்றி மற்ற நாடுகளிலும் இங்கு அமெரிக்காவிலும் வந்து பல இடங்களிலே பேசியுள்ளார். அவர் தலைப்பு தந்தை பெரியார் மனிதநேயத்தின் மறு உரு என்று சொல்வதை கேட்கும் பொழுதே இனிக்கின்றது. அந்த இனிப்பான மகிழ்வுடன் அவருடைய பேர்த்திகள் பொன்னி எழிலுடன் அவர்களுடைய செல்வங்கள் இலக்கியா இனியா அவர்களின் பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். இளஞ்சிங்கங்களே வாருங்கள், வந்து பாடுங்கள், நாங்கள் மகிழ்ச்சியாக கேட்க தயாராக இருக்கின்றோம். பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை பாட போறோம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அறம்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே பயிருக்கு மழை போலே பயந்தமிழ் மொழியாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலும் அனுபவத்தாலே தான் சுதைத்ததற் கப்பாலும் அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போலே அவசியம் கற்றுணர்ந்த பயன் பெறும் நினைப்பாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வாழும் வரை முறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய் இனிக்க வாழ்த்திட்ட தேனிது வானகமும் போல் விரிந்த பழம்பொருளானது எம் மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. செல்வங்களே, மிக்க மகிழ்ச்சி. நம்ம திருக்குறள் படிக்கணுங்கிறீங்களா? நாங்கெல்லாம் ஆமா, தினம் ஒரு திருக்குறளாவது படிக்கணும். என்ன சொல்றீங்க? நல்லது, நன்றி, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். ஐயா துரைச்சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். ஐயா பேசுறது கேக்குது நல்லா? இளமாறன் போதுமா? குரல் கேக்குதா? இன்னும் கொஞ்சம் இதா இருந்தா நல்லா இருக்கும் ஐயா. அந்த போட்டாதான் இப்ப சரியா வரும். ஐயா இப்போது கேட்கிறதா? இப்ப நல்லா கேக்குது ஐயா. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பெருமைக்குரிய பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய இயக்குனர் மருத்துவர் சோம இளங்கோவன் உள்ளிட்ட ஏற்பாட்டாளர்கள், சுவைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். நீண்ட தூரம் பயணித்து வந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் அமைந்தது எனக்கும் பேர் உவகையை ஏற்படுத்துகிறது. தத்துவ பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு நூற்றாண்டு காலத்தில் எத்தனை பெரிய மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில், இந்திய துணைக்கண்டத்தில் அவரால் ஏற்றம் பெற்றவர்கள், எழுச்சி பெற்றவர்கள், மறுமலர்ச்சியை உற்றவர்கள், மனம் மாறியவர்கள், மாற்றத்திற்கு ஆளாகியவர்கள் எத்தனையோ பேர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் உருவாக்கிய ஒரு பேர் இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதனுடைய நூற்றாண்டு விழா நிறைவு மாநாடு 1929 சென்னை மாகாண முதல் சுயமரியாதை மாநாடு எந்த செங்கல்பட்டு நகரத்தில் நடைபெற்றதோ அதே நகரத்திலே இன்றைக்கு நடைபெற இருக்கிறது, வருகிற அக்டோபர் 4ஆம் தேதி. அதுபோல் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு படைக்கலனாக தமிழ் மக்களுடைய மானம், மரியாதையை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையின் போர்வாளாய் சுற்றி சுழன்றடித்த இயக்கத்தினுடைய ஏடு அந்த காலத்தில் குடியரசு. அது நூற்றாண்டு விழா காணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்படி பெரியார் ஏற்படுத்தி அல்லது பெரியாருடைய தொண்டுக்கு ஒரு காலம் என்று நாம் இன்றைக்கு கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு 70 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓயாது உழைத்த உன்னதமான அந்த தலைவர், அவரால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கமும் ஏடுகளும் சாதித்த சாதனைகள் மிகப்பெரிய வீச்சை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரியாரை கடவுள் மறுப்பாளராக, மத எதிர்ப்பாளராக, ஜாதி ஒழிப்பாளராக, பெண் விடுதலை போராளியாக, மனித சமத்துவம் கோரியவராக, சமதர்மத்திற்கும் சமத்துவத்துக்கும் பாடுபட்டவராக ஒரு பக்கம் நாம் உற்று நோக்கினாலும், தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய தத்துவங்கள், அவருடைய பரப்புரைகள், அவருடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையும் எதை பொறுத்தது என்றால் மனித நேயத்தை பொறுத்தது. மானுட பற்றாளராக பெரியார் திகழ்ந்தார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியது. மனித நலத்திலே அக்கறையோடு செயலாற்ற, தொண்டாற்ற தூண்டியது. தந்தை பெரியார் சொல்லுகிறார், மனித வாழ்க்கை என்பது பிறருக்கு தொண்டு செய்வதுதான். அப்படி தொண்டு செய்யாத வாழ்க்கை என்பது விலங்கு வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்லுகிறார். அப்ப மனித வாழ்க்கை பெரியார் வாழ்ந்தது ஒரு பக்கம், மக்களை வாழ தூண்டியது இன்னொரு பக்கம். இந்த மனித வாழ்க்கை என்பதே பிறருக்கு பாடுபடுவது, பிறருக்கு உதவுவது, பிறருக்கு தொண்டாற்றுவது, பிறர் நலம் பேணுவது, பொது நலத்திற்காக உழைப்பது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய பிறப்பு தொடங்கி, அத பால பருவம் என்று சொல்வார்கள், அப்படி அந்த இளமை பருவம் தொடங்கி சாகின்ற வரை அவருடைய போராட்ட வாழ்வு என்பது முழுவதும் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டதுதான், மனித உரிமைகளை நோக்கமாக கொண்டதுதான். அந்த பெரியாரை இன்றைக்கும் கூட புரிந்து கொள்ள மறுக்கக்கூடியவர்கள் அல்லது தூங்குவது போல் பாசாங்கு செய்யக்கூடியவர்கள், கடுமையாக கொச்சையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த பெரியார் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பிறநலம் பேணிய பெருந்தகை என்பதை அவர் வரலாற்றை உற்று நோக்கியவர்கள், அவரோடு பயணித்தவர்கள், பரப்புரையில் ஈடுபட்டவர்கள்,
போராட்ட களம் கண்டவர்கள், பொதுமை உலகை காண்பதற்காக பெரியாரோடு பயணித்தவர்கள் எல்லோரும் பெரியாரை நன்கு அறிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கும் பெரியார் வாழ்ந்த பொழுதும், பெரியார் உயிரோடு பங்குபணி ஆற்றிய பொழுதும் அவருக்கு கடுமையான எதிர்ப்பும், அவர் மீது மோசமான அவதூறு சேறுகளை வாரி வீசக்கூடிய அவலமும் இருந்திருக்கிறது. கல்லடிப்பட்டவர்களை நாம் கண்டிருக்கிறோம், சொல்லடிப்பட்டவர்களை கண்டிருக்கிறோம். ஆனால் பெரியார் சந்தித்த எதிர்ப்புகள் இருக்கிறதே. உலகத்திலே பல தலைவர்கள், பல புரட்சியாளர்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறோம். துப்பாக்கிக்கு நேருக்கு நேர் நின்று தன் உயிரை இழந்த மனிதர்களை பற்றியெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் பெரியாரின் மீது ஏவப்பட்ட அவமரியாதைகளை போல், இடி சொற்களை போல், கேவலத்தை போல் வேறு யார் மீதும் அவ்வளவு பெரிய கடுமையான எதிர்ப்புகளும் ஏளனங்களும் அவமானங்களும் அள்ளி வீசப்பட்டதே கிடையாது. ஆனா பெரியார் அதையெல்லாம் தாங்கி கொண்டார். பிற்காலத்தில் பெரியார் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக வலம் வந்த காலத்தில் கூட பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி மக்கள் மத்தியில் எடுத்து பேசுகிறார். இதோ நெற்றியில இருக்கக்கூடிய தழும்பு, இந்த ஊரிலே நான் பட்ட அடி. இதோ இந்த முட்டியிலே இருக்கக்கூடிய தழும்பு, இந்த ஊரிலே மலை பிஞ்சுகளால் என் மீது அவர்கள் வீசிய அதனுடைய பலன். இப்படி அவர் மீது தாக்குதல்கள் ஒரு பக்கம், கல்லடி. இன்னொரு பக்கம் அழுகிய முட்டை வீச்சு, மலத்தை கரைத்து பெரியார் மீது வீசிய அவமரியாதை, சாணியால் அடிப்பது, செருப்பை தூக்கி போடுவது, பாம்பை எடுத்து விடுவது கூட்டத்தின் ஊடாக இரவு நேரத்தில் கூட்டத்தை கலைப்பதற்காக. இப்படியெல்லாம் பல்வேறு இந்த எதிர்ப்புகள் பெரியாரை தவிர வேறு யாருக்காவது கிடைத்திருந்தால் பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி கூட போயிருப்பார்கள். ஆனா பெரியார் இதையெல்லாம் தன்னுடைய தொண்டுக்கு ஆன ஒரு உரமாக எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட பெரியார் இப்படி எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு யார் நம்மை தூற்றுகிறார்களோ அவர்களுக்காகவே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அவர் பாடுபட்டது எதை பொறுத்தது என்று கேட்டால், மாந்த நேயத்தை பொறுத்தது, மானுட பற்றை பொறுத்தது, அவர் மனிதநல சிந்தனையாளர் என்பதை பொறுத்தது. அப்படி அந்த உணர்ச்சி இருந்த காரணத்தினால்தான் அவர் இவ்வளவு அடக்குமுறையை, இவ்வளவு அவமானத்தை, இழிவுகளை சுமந்தார். அதனால் அப்படிப்பட்ட அந்த பெரியாருடைய மாந்த நேயம் என்று சொல்லுகிற பொழுது, கருமி என்று இங்கே கூட நம்முடைய மருத்துவர் ஐயா குறிப்பிட்டார். கருமி, ரொம்ப கருமி பெரியார் என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. பெரியார் எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்வார், எடுத்து செல்வார் என்று சொல்வார்கள். கல்லையும் மண்ணையும் கொடுத்தால் கூட பெரியார் வாங்கி கொள்வார் என்றெல்லாம் சொல்வார்கள். அவருடைய சிக்கனத்தை அல்லது கருமித்தனத்தை குறிப்பதாக என்று நினைத்து கொண்டு சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெரியார், சிக்கனக்காரராக கருதப்பட்ட அறியப்பட்ட பெரியார் உண்மையிலே சிக்கனத்தை வலியுறுத்தி இருக்கிறார். பொருளாதாரம் பயின்றவர்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எதை பொறுத்தது என்று கேட்டால் அந்த நாட்டு மக்களுடைய சேமிப்பும் சிக்கனத்தையும் பொறுத்ததுதான் முக்கியமாக. அப்ப அந்த வகையிலே அவர் சிக்கனம் தான். பெரியார் இன்னும் கேட்டா, தேவைக்கு ஏற்ற செலவுகளை செய்வது சிக்கனம், தேவைக்கும் அதிகமாக செலவு செய்தால் அது ஆடம்பரம், தேவைக்கே செலவு செய்யாமல் இருப்பது கருமித்தனம் என்ற ஒரு எடுகோலையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி தேவைக்கு ஏற்ற செலவுகளை, இது பயன் தரும் என்று நம்பிய செலவுகளை பெரியார் மனதார செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய 1-2 சம்பவங்களை நாம் நினைக்கிற பொழுது, திருச்சி மாநகரம் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி, அங்கே மதங்கள் வாரியாக கல்லூரிகள் இருந்ததை போன்ற ஒரு தோற்றம் அந்த காலத்திலே உண்டு. நேஷனல் காலேஜ், அது குறிப்பாக மேல்தட்டு மக்களுக்கானது. ஜமால் முகமது கல்லூரி,
ஜோசப் கல்லூரி. இதை வைத்தே நம்ம மத அடிப்படையில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் அந்த காலத்திலே உண்டு. சரி, அங்கெல்லாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம், முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களான ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு கல்வியை யார் கொடுப்பது? அல்லது இவர்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு கல்லூரி ஏன் இல்லை? இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே அரசோடு அவர் கலந்து பேசுகிறார். இங்கே ஒரு கல்லூரி தேவை, இன்னும் மேலும் ஒரு கல்லூரி தேவை, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அரசினுடைய நிலைப்பாடு, ஒரு கல்லூரி தொடங்குவதற்கு எது எது தேவையோ அதையெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட பெரியார் அரசு கேட்ட அந்த தொகை 5 லட்சம் ரூபாய்க்கு மேல், அந்த காலத்தில் ஒரு 5 ஏக்கருக்கு மேற்பட்ட இடம். இப்படி அரசு எதையெல்லாம் வலியுறுத்தியதோ அதையெல்லாம் பெரியார் செய்து கொடுத்தார். சிக்கனக்காரர் என்று, கருமி என்று சொல்லப்பட்ட பெரியார் அந்த காலத்தில், இன்னைக்கு 5 கோடி 50 கோடி இன்னைக்கு, அன்றைக்கு அதை தாராளமாக கொடுத்து இந்த பட்டியலின மக்களும், பழங்குடி மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், இந்த மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி என்று சொன்னாரே புரட்சி கவிஞர், இந்த கல்வி மலர் சோலை அவர்கள் வந்து தங்கி இளைப்பாற வேண்டும், படிக்க வேண்டும் என்ற அந்த வாய்ப்புக்கு உதவினார். அது மாதிரி அதே திருச்சியிலே அரசு பொது மருத்துவமனை, நாளுக்கு நாள் கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, நோயாளிகள் கூட்டம். அப்ப குழந்தைகளை கவனிப்பதற்கு, பிரசவமாகக்கூடிய தாய்மார்களை கவனிப்பதற்கு என்று ஒரு தனிப்பகுதி இல்லை. அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு தேவை. அரசு சொல்கிறது. பெரியார் அதற்கான நிதியை கொடுக்கிறார், அதை உருவாக்குகிறார். அது மாதிரி ஈரோட்டிலே பெரியார் பிறந்த மண், பாராட்டி போற்றி வந்த பழமிரோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார். ஐயாவின் வெண்தாடி அசைந்தால் போதும், கஞ்சாடை தெரிந்தால் போதும், கருப்புடை தரிப்போர் உண்டு, கொடுமையை நறுக்கிய திரும்பும் பாட்டில் என்று கலைஞர் சொன்னாரே. அப்படிப்பட்ட அந்த ஈரோட்டு, அங்கே 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அங்கே தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என்று சொன்ன பொழுது, அப்ப அதற்கான வாய்ப்பை பெரியார் அங்கே கொடுக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், படிப்பு என்பதற்காக, சுகாதாரம் என்பதற்காக, மருத்துவம் என்பதற்காக அன்றைக்கு கிடைப்பெருமையாக இருந்த அந்த மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. அந்த மக்களுக்கு அது கிடைக்கும், அதனால் மிகப்பெரிய பயன் ஏற்படும், நம்முடைய மக்கள் லாபம் அடைவார்கள் என்ற நோக்கத்திலே அதையெல்லாம் உருவாக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒருவர். அது மாதிரி பார்ப்பன ஆதிக்கத்தை பெரியார் எதிர்த்து கடைசி வரை. தனிப்பட்ட பார்ப்பனர்களை, நபர்களை பொறுத்ததல்ல, ஒரு இனத்தை இன்னொரு இனம், ஒரு மொழியை இன்னொரு மொழி, ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆதிக்கம் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நான் நிற்பேன் என்று பெரியார் சொன்னார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு விடுதலை தலைவர் பெரியார். அந்த பெரியார் காங்கிரசிலே அது சேருவதற்கு முன்னாலே பொது தொண்டுக்கு வந்து விட்டார். அவர் 1919 காங்கிரஸில் சேர்றார். 1917 ஈரோடு நகரசபை தலைவராக வந்து விட்டார். நகரசபை தலைவராக இருக்கும் பொழுது அவர் செய்த, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நான் அப்படி எங்கேயுமே பார்க்கல. தமிழ்நாட்டிலே போகாத ஊர்கள் இல்லை. எவ்வளவு ஊருக்கு போறோம், நீங்கள் இங்க வரும்பொழுது பார்ப்பீர்கள். அங்கே தாயகத்திற்கு வருகிற பொழுது நிறைய ஊர்களிலே குடிநீர் தொட்டிகள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கிறது பார்ப்போம். எங்கோ ஒரு சில இடங்களிலே தான் இந்த கல்லூரி தொடங்கி 100 ஆண்டாவது, இந்த பள்ளிக்கூடம் தொடங்கி 100 ஆண்டாவதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த கட்டடமே இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரியார் நகரசபை தலைவராக இருந்த பொழுது அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு குடிநீர் தொட்டி, காவிரிலிருந்து தண்ணீரை ஈரோடு கொண்டு வந்து, ஈரோடு முழுவதும் அந்த தண்ணீரை குடிநீர் குழாய் வழியாக அந்த குடிநீர் மக்களுக்கு சென்று அடைவதற்கான வாய்ப்பை அன்றைக்கு உருவாக்கினாரே.
அந்த குடிநீர் தொட்டி, அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்று வரை அந்த இடம், அந்த கட்டிடம், அந்த கட்டுமானம், அந்த தொட்டி இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1917, இன்னைக்கு 2025, நூற்றாண்டை கடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக அது காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அப்ப பெரியாருடைய நிர்வாக திறன், ஆளுமை, மக்கள் நலத்திலே இருந்த, மாந்தர் நலத்திலே இருந்த அந்த ஈடுபாடு, அதுதானே அவரை அப்படி செய்ய வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், அவருடைய அந்த நிர்வாக திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டுது. அது மாதிரி அன்றைக்கு கடுமையான ஒரு நோய் தொற்று, கொரோனா மாதிரி அன்னைக்கு பிளேக் நோய். இந்த பிளேக் நோய் வந்து போச்சுன்னா ஒரு தெருவிலே, ஒரு 100 வீடு இருக்கக்கூடிய தெருவிலே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து விட்டால் அந்த தெரு முழுவதும் பற்றி தீ பற்றுவதை போல் அந்த நோய் பரவி விடுமா. அவ்வளவு பேரும் செத்துருவாங்க. சாவுதான் அன்னைக்கு, பிழைக்கவே முடியாது. கொரோனாவிலிருந்து கூட பிழைத்தோம், ஆனால் பிளேக் வந்து விட்டால் பிழைக்க முடியாத ஒரு சூழல். யாராவது இறந்து போன, பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்கள தொட்டாலோ தூக்கினாலோ அவர்களுக்கு தொற்றிக்கொள்ளும், அவரும் மரணத்தின் வாயிலுக்கு செல்ல வேண்டும். இது மாதிரி ஒரு சூழல். அப்ப பெரியார் என்ன செய்யறார்? எல்லோரும் அஞ்சி இருந்த, ஒதுங்கி இருந்த அந்த சூழலில் பெரியாரும் தான் சொல்வதை கேட்கக்கூடிய நண்பர்களை, நண்பர் குழாத்தை சேர்த்து கொண்டு பிளேக் நோயால் மறைந்து போன அந்த பிணங்களை அடக்கம் செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. பெரியாரே அவர் தலைமையிலே இந்த மனித உடல்களை கொண்டு போய் இறுதி நிகழ்வுக்கு உட்படுத்தினார் என்ற அந்த வரலாற்று பதிவை படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, மரண பயம் என்று சொல்வார்களே, அது எல்லோருக்கும் இருக்கும். ஆனா அந்த மரண பயமே இல்லாத ஒரு மாபெரும் தலைவராக, தான் செத்தாலும் பரவாயில்ல, செத்து போன இவனை யார் இந்த உடலை எப்படி அப்படியே போட்டு வைப்பது? இன்னும் பல பேருக்கு அது பற்றி கொள்ளுமே. நாம ஒருவன் போயிட்டா கூட பரவாயில்ல, ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியாதா என்று நினைத்து அந்த மனித உடல்களை எல்லாம், இறந்து போன உடல்களை கொண்டு போய் அடக்கம் செய்வதிலும் எரியூட்டுவதிலும் பெரியார் செயலாற்றினார் என்பதை பார்க்கிற பொழுது மாந்தர் நலம் மரண பயத்தை தாண்டி அவரிடத்தில் இருந்தது என்பதை பார்க்கிற, கேட்கிற அந்த சூழல் நம்மை வியக்க வைக்கிறது தோழர்களே. அது மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத பெரியார், ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஆதிக்கம் செய்வதை எதிர்க்க பெரியார். அந்த அடிப்படையிலே அன்றைக்கு ஒரு ஆரிய இனத்தினுடைய தலைவராக, திராவிட இனத்தின் பெருந்தலைவர் பெரியார், ஆரிய இனத்தின் தலைவராக, இன்னும் கேட்டா தன்னுடைய கருத்துக்கு, தன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருந்த ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி என்று அறியப்பட்டவர், அப்ப மறைந்து போகிறார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 94 வயது ஆயிருந்து மறைந்து போகிறார். பெரியார் அப்ப வந்து இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். பெரியாருக்கு தகவல் வருது. உடனே பெரியாரையா குலுங்கி குலுங்கி அழுதார். இந்த செய்தி கேட்ட உடனே பெரியார் குலுங்கி குலுங்கி அழுதார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அவர் ஒரு பார்ப்பன இனத்தின் தலைவராக அன்றைக்கு கருதப்பட்ட காலம், அவர் செயல்பட்டவரும் கூட அந்த சமயத்துல. ஆனா பெரியார் எதையை நினைச்சு பார்க்கிறாரு? மனித நேயம். தான் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு தன்னை ஊக்கப்படுத்தி, தன்னை காங்கிரஸ் கட்சியினுடைய கோவை மாவட்ட தலைவராக ஆக்கி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக ஆவதற்கு, தலைவராக வருவதற்கு தனக்கு உடனிருந்து எல்லாம் செய்தவர். அப்படிப்பட்ட ஒருவர். நட்புக்கு 2 பேரும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவ்வளோ ஆழமான நட்பு. அப்ப தன்னுடைய நண்பர் அந்த இடத்துல அப்படி பார்க்கிறார தவிர, அந்த பார்த்ததனுடைய விளைவு அவரால் அவருடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதார். அப்புறம் அந்த இறுதி ஊர்வலத்திலே போகணுன்றார். முறைப்படி அவர் போக முடியாது, உடல்நலம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கே, மருத்துவமனையில் இருந்தவர். இருந்தாலும் அவர் அந்த சக்கர நாற்காலியிலே தள்ளி செல்லக்கூடிய அந்த சூழலில் பெரியார் இடுகாடு வரை தள்ளி சென்று பெரியார் அங்கே கொண்டு போய் நிறுத்தி அந்த இறுதி நிகழ்ச்சி முடிய வரைக்கும் பெரியாரையா இருந்து தான் நண்பருக்கு இறுதி கடனை செலுத்தி வந்தார் என்றதை படிக்கும் பொழுது பெரியார் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த மாந்த நேயம், மனித நலத்திலே இருந்த அக்கறை, நட்புக்கு அவர் காட்டிய ஒரு பிரதி உணர்ச்சி எப்பேற்பட்டது. இது மாதிரிலாம் இன்றைக்கு அரசியலிலே தலைவர்களை பார்க்க முடியுமா?
பொது வாழ்க்கையிலே அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா? அப்படி அந்த அவ்வளவு பெரிய அளவிற்கு பெரியாருடைய அந்த ஈடுபாடு, பெரியார் மாந்த நலத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம், அது மாதிரி நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, காங்கிரஸை விட்டு திருப்பி வெளியேறியதாக இருந்தாலும் சரி, எல்லாமே மாந்த நலத்தின் பார்ப்பட்டதுதான். என்னங்க எம்ஜிஆர் கேட்டார், முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் கேட்டாரு, கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், கோயிலுக்குள்ள போய் நாங்க அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு கேட்டிருப்பாரா பெரியார்? இந்த இயக்கம் கேட்பது சரியான்ற மாதிரி கேட்டார். அன்னை மணியம்மையார் அதுக்கு பொறுப்பான பதிலை சொன்னார்கள். நம்முடைய தலைவர், இன்றைக்கு கழக தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா அவர்கள் அதற்கு பதில் இருந்தார்கள். அது கொள்கை சம்பந்தப்பட்டது அல்ல, தமிழர் நலம் சம்பந்தப்பட்டது, தமிழ் மொழி உரிமை சம்பந்தப்பட்டது, இனநலம் சம்பந்தப்பட்டது. நான் கடவுளை மறுக்கிறவனாக இருக்கலாம், வெறுக்கிறவனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய உறவுக்காரர்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள் பக்தர்களாக இருப்பார்கள், என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பக்தர்களாக இருப்பார், தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படக்கூடாது. அப்ப அந்த இடத்துல மனித உரிமை என்பதை பெரியார் நினைத்து பார்த்தாரே தவிர, அந்த அடிப்படையிலே தான் அனைத்து ஜாதி மக்களும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு அதான அடிப்படை. அப்ப கொள்கையை கூட அப்படி தள்ளி வைத்து விட்டு அங்கே மனித நலம், மனித உரிமை அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். கோவிலை கட்டக்கூடிய இந்த மனிதனுக்கு, கோவிலை கட்டுவதற்கு உழைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு, அதற்கு பொருள் தரக்கூடிய அந்த மனிதனுக்கு உள்ளே சென்று அந்த சாமியை வழிபடுவதற்கு உரிமை கிடையாதா? இவன் கருவறைக்குள்ளே செல்லக்கூடாதா? செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சின்ன கல்லை எடுத்து அதற்கு வைத்திருப்பார்களா? அதற்காக உழைத்திருப்பார்களா என்று பெரியாருடைய அவருடைய அந்த கேள்வி எவ்வளவு நியாயமானது. அது மாதிரி பெரியார் ஐயா அவர்கள் காங்கிரஸிலே இருந்தார், காங்கிரஸை தீவிரமா உழைத்தார், காந்தியாரே பாராட்டும்படி உழைத்திருக்கிறார், காந்தியாருடைய கவனத்தை பெறும்படி உழைத்திருக்கிறார். காந்தியார் அறிவிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நிறுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்படி நிறுத்துவது என் கையிலே இல்லை, ஈரோட்டில் கூட 2 பெண்மணிகள் கையிலே இருக்கிறது என்று சொல்கிறார். கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை காட்டி, ஒன்று அன்னை நாகம்மையார், இன்னொரு SR கண்ணம்மாள், பெரியாருடைய தங்கை. அந்த அளவிற்கு பெரியார் கடுமையாக காங்கிரஸுக்கு உழைத்தவர். இன்னும் கேட்டா காங்கிரஸை விட்டு வெளியே வந்த பிற்பாடும் எப்படியாவது திரும்ப பெரியாரை உள்ளே கொண்டு செல்ல வேண்டும், திரும்ப காங்கிரஸிலே அவர் செயல்பட வைக்க வேண்டும் என்று காந்தியாரே பெங்களூரிலே தங்கி பெரியாரை அழைத்து பஞ்சாயத்து செய்த அந்த வரலாற்றையெல்லாம் நாம் படிக்கிற பொழுது என்ன தெரிகிறது? அப்படிப்பட்ட பெரியார் காங்கிரஸிலே சேர்ந்தது முதற்கொண்டு நமக்கான வகுப்புவாரி உரிமைக்காக பதவிகளிலே, அன்றைக்கு MLA போன்ற அந்த அரசு பதவிகளிலே, அந்த பொறுப்புகளிலே நம்முடைய மக்களுக்கான வாய்ப்பே இல்லை, முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. மேலாதிக்கவாதிகளே வருகிறார்கள், அப்ப அதை பெற வேண்டும் என்று கோரிய முதல் வகுப்பு வாரி தீர்மானம் தான் அது. இதை கொண்டு வரணும்னு சொல்லி 1919, 20, 21, 22, 23, 24 திருவண்ணாமலை, 25 காஞ்சிபுரம் மாநாடு வரைக்கும் பெரியார் கேட்கிறார், போராடுறார். ஒரு உள்கட்சி போர் பெரியார் நடத்துறார். அதற்கு வாய்ப்பளிக்கப்படல, மறுக்கப்படுகிறது. அப்ப மாந்தர் நலம், வெகு மக்களுடைய மாந்தர் நலம் மறுக்கப்படுகிற பொழுது பெரியார் கோபப்பட்டுதான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார். எந்த காங்கிரஸிலே சேர்ந்தால் பெரியாருடைய தொண்டு மனப்பான்மைக்கு இன்னும் வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் என்று ராஜகோபாலாச்சாரியார் போன்றவர்கள் எடுத்து சொன்னார்களோ, சேலம் விஜயராகவாச்சாரியார் போன்றவர்கள் எடுத்து சொன்னார்களோ, திருவிக்கா போன்றவர்கள் எடுத்து சொன்னார்களோ, அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிற பொழுது அதை விட்டு வெளியேறியதும் மாந்த நலத்தை அடிப்படையாக கொண்டுதான். அப்ப அதற்கும் மனிதநேயம் தான் அடிப்படை. அப்ப நாமெல்லாம் யார் என்று பெரியாரை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த மாநாட்டு தேடலுக்கு வெளியிலேயே பெரியார் எந்தவித திட்டமிடலும் இல்லை. பெரியார்ட்ட நம்முடைய சுயமரியாதைக்கு இங்கே இடம் இல்லை. இன்று முதல் நாம் எல்லாம் சுயமரியாதைக்காரர்கள்.
என்று பெரியார் சொல்றார். இந்த சொல்லாடல் ஒரு இயக்கமாக மலர்கிறது. சுயமரியாதை இயக்கம். சோற்றுக்காக, மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய கட்சிகள் உண்டு. அந்த மனிதனுடைய சுயமரியாதைக்காக பெரியாரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். அப்ப அந்த சுயமரியாதை இயக்கம் இன்னைக்கு 100 ஆண்டு. 1925, இன்னைக்கு 2025. நூற்றாண்டுகளுக்குள்ளாக ஏற்பட்ட மாற்றங்கள், ஏற்றங்கள் எத்தனை. படிப்பு மறுக்கப்பட்ட மக்களாக இருந்தோம். பள்ளிக்கூடத்தின் பக்கமே நாம போக முடியாது. பள்ளிக்கூடம் போக விரும்பினாலும் பள்ளிக்கூடம் இல்லை. இப்படி இருந்த நாட்டிலே இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, இன்னைக்கும் நம்ம கிடைச்சிருக்கிற வாய்ப்பை கண்டு பொறாமை கொண்டு இதை எப்படியாவது மீண்டும் பறிக்கலாமா என்று நினைக்கக்கூடிய அளவிலே நீட்டு பூட்டு அது இதுன்னு கொண்டு வந்து இன்னும் அவர்கள் எதிர்வினை ஆற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமளும் தொடர்ந்து எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம், அது வேறு. அப்ப அந்த வகையிலே எவ்வளவு பெரிய இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பெல்லாம் அன்னைக்கு உண்டா? படிப்பு இல்லை, அதனால வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு படிப்பு கிடைச்சது, வேலை வாய்ப்பு. இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் வந்து நம்முடைய தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள், தமிழ் பிள்ளைகளை எங்கெல்லாம் பார்க்கிற அந்த காட்சியை பார்க்கிறப்ப எத்தனை பெரிய வளர்ச்சி இது. இதுக்கு என்ன காரணம்? நேரடியா நீங்க நினைச்சு பாருங்க. இந்த 2 மொழி திட்டம் இருக்கிறதே பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தது. நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் என்று அண்ணா சொன்னாரே. எங்களுக்கு தாய் தமிழும் உலக தொடர்புக்கோ இந்திய தொடர்புக்கோ ஆங்கிலமும் போதும், 2 மொழி எங்களுக்கு போதும், 3 மொழி தேவையில்லை என்று சொன்னதும், பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தமும், அந்த எழுத்து சீர்திருத்தத்தினுடைய விளைவாக உருவாக்கப்பட்ட அந்த டைப்ரைட்டர், அதனுடைய விளைவாக கணினி புரட்சி வரை வந்து கணினி புரட்சியில் ஏற்பட்ட அந்த வளர்ச்சி இன்றைக்கு நம்மை உலகத்தின் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அப்ப இந்த வாய்ப்புக்கு காரணம் பெரியார் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன? இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள் அன்றைக்கு பெரியாருடைய மாந்த நல உணர்வால், மாந்தநேய உணர்வால் இன்னைக்கு நாம் எல்லாம் இங்கே. எப்படி சாத்தியமானது? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தலைவர், அவரால் நீங்க எத்தனை ஒவ்வொன்றிலும் அதுதான் பெரியாருக்கு இதான் அடிப்படை. நீதி கட்சி காலத்திலே பனகலரசர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ ஒரு நடைமுறை இருக்கிறது. ஒரு எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா, எம்பிபிஎஸ் சேரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் மனு செய்யணும். எனக்கு என்ன தேவை? அவங்க என்ன சொன்னா அன்னைக்கு, உனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அதான் அடிப்படைன்னா. அப்ப இது யாருக்கானது? யாருக்கான முடிவு? யாரை எம்பிபிஎஸ் ஆக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு? இது பார்ப்பதற்கு சாதாரணமா இருக்கலாம். பெரியார் ஒரே ஒரு பாக்ஸ் பெட்டி செய்தி தான் வெளியிட்டார் அன்றைக்கு. அந்த பெட்டி செய்தி பனகலரசருடைய மனதை சிந்திக்க தூண்டியது, உணர்ச்சி பொங்க வைத்தது, ஒரு எழுச்சி மனப்பான்மையை உண்டாக்கியது. 21 இது நடந்தது. ஆனா நமக்கு என்னைக்கு அதுக்கான உத்தரவு வருது? அதுக்கு ஒரு 5-6 வருஷம் அதுக்கு தேவைப்படுது. அப்ப எம்பிபிஎஸ் மனு செய்வதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கிடைச்ச பிற்பாடுதான் நம்ம பிள்ளைகள் போயிருக்க முடியும் அன்னைக்கு. இல்லைன்னா சமஸ்கிருதம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது அவன் வீட்லயே பேசுறது இல்லை, வெறும் மந்திர உச்சாடனாளாக தான் அது பயன்படுது. கல்யாணம் கருமாதி மந்திரத்துக்கு தான் பயன்படுது. அதை வச்சுக்கிட்டு இன்னும் என்னமோ அது பெரிய அதுல இல்லாததே கிடையாதுன்றான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பேச போனா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்ப அதுல அந்த ஒரு அது மாதிரி இட ஒதுக்கீடு முதலா இந்திய துணை கண்டத்துல நீதி கட்சி ஆட்சியில தான் வெறும் 12 இடத்துக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கான ஒரு இட ஒதுக்கீடு. சீர்காழி சேர்ந்த முத்தைய முதலியார் என்பவர் அன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறை அந்த அமைச்சர், அவர் செஞ்ச ஒரு ஏற்பாடு. அந்த இட ஒதுக்கீடு தானே அதுக்கு. அது 21 முடிவெடுக்கப்பட்டு, 22 முடிவெடுக்கப்பட்டு 28 தான் செயல்பாட்டுக்கு வருது. நீதி கட்சி தான் தொடர்ந்து இருக்கு. டாக்டர் சுப்ராய சுயேட்சா
முதலமைச்சராக இருக்கிறார். அப்பதான் இது சாத்தியமாகுது. அது வரைக்கும் அதுக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு நீதி கட்சியே ஆட்சியில் இருந்த காலத்துல. அப்ப எவ்வளவு அதிகாரமிக்கவர்களாக பார்ப்பனர்கள் அன்றைக்கு இருந்திருப்பார்கள். அப்ப இந்த வகுப்பாரி இடஒதுக்கீடு என்பது, வகுப்பாரி பிரதிநிதித்துவம் என்பது வேலை வாய்ப்பிலே முதலாக நமக்கு கிடைச்சது இங்கதான், இந்தியாவிலேயே. அப்புறம் படிப்படியா அது வளர்ந்தது. ஓபிஆர் காலத்துல வளர்ந்தது, கலைஞர் ஆட்சி, காமராஜர் ஆட்சியில வளர்ந்தது, கலைஞர் ஆட்சியில இன்னும் கூடுதலாக்கப்பட்டது. 25-16 என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25% இடஒதுக்கீடு, பட்டியலின மக்களுக்கு 16% இடஒதுக்கீடு, ஆக 41% இடஒதுக்கீடாக தான் இருந்தது. 25-16-41. அதுக்கு கூட பெரியார் தான் தேவைப்படுறாரு. பெரியாருக்கு அந்த அக்கறை, இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களாச்சே, பல்லாயிரம் ஆண்டு காலமாக எட்டா கனியாக கிட்டா கனியாக கல்வி இருக்கிறதே, என் மக்களுக்கு கிடைக்கலையே, எப்படியாவது இந்த மக்களுக்கு கிடைக்க வைக்கணுமேன்னு சொல்லி பெரியாருடைய அந்த எண்ணம், அவருடைய சொல், அதனுடைய விளைவுதான் அங்கேயும் நமக்கு உதவியது. சொல்றாரு, என்னங்க ரொம்ப நாளாவே 41லயே இருக்க, இதை கூடுதலாக்கணும் என்ன? கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்பெல்லாம் கலைஞர் ஐயா உன்னை அதிகாரி கேட்கிற, அதிகாரி உடனே சொல்றான், இது மாதிரி 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்றான். அந்த பதில் தான் திரும்ப பெரியாருக்கு கிடைக்குது. பெரியார் சொல்றாரு, பெரிய மெத்த படித்த மேதாவி அல்ல பெரியார், கல்லூரி படிப்பா படிச்சார் பெரியார், பட்டறிவு. அந்த பட்டறிவும் பகுத்தறிவும் சேர்ந்து பெரியாரை சிந்திக்க வைத்தது. பெரியாரையா சொல்றாரு, மன்னிக்கணுங்க, 25-16-41 ரொம்ப நாளா இருக்கு, நீங்களும் 50க்கு மேல போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்றத காரணமா சொல்றீங்க. 49 ஆக்கணும், நாங்க 50க்குள்ளதானே இருக்கு, 41 49 ஆக்கணும் என்ன அப்படின்னு பெரியாரையா சொல்லி, அதை கலைஞர் ஏற்றுக்கொண்டு 25 இருக்கிறத 31ஆகவும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி, 16 இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 18 உயர்த்தி, 31-18 49 ஆக்குனார். அப்ப 41 இருந்த இடஒதுக்கீடு 49 ஆனது பெரியாரால இல்லையா? இந்த பயன் துய்க்கக்கூடிய, இந்த பயனை நுகரக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ, பட்டியலின சமுதாயமோ, பழங்குடியின சமுதாயமோ எத்தனை பேர் பெரியாரை நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடியவர்கள்? இந்த மாந்த நேய பற்றாளரை, இந்த மனித நேய சிந்தனையாளரை இல்லையே. ஆனா அதை பத்திலாம் பெரியார் அக்கறை கவலை எடுத்துக்கவே இல்லை. யார் பாராட்டுவான், யார் போற்றுவான், யார் தூற்றுவான், அதெல்லாம் அவருக்கு நோக்கமே இல்லை. அவர் பாட்டுன்னு அதை வண்டி போய்கொண்டே இருந்தது. அப்படி உழைத்தார் பெரியார். அது மாதிரிதான் நீதிபதி பொறுப்புக்கு பெரியார் சொன்னார். 60 சொல்றாரு, உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தமிழன் இது வரைக்கும் நீதிபதியா வரலீங்களே. 60 68 சொல்றார் பெரியார், உயர் நீதிமன்றம் சென்னை, அங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் ஒரு நீதிபதியா வரலையே. அப்ப என்ன நம்ம பாடுபட்டிருக்கோம், என்ன உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு கேள்வி, பெரியார் எழுப்பின கேள்வி கலைஞரை செயல்பட வைத்தது. அதன் விளைவாக அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பட்டியலின சமுதாய சேர்ந்த ஒருவர் நீதிபதியாக ஆக்கப்படுறார். அவர்தான் அது மாதிரி பின்னாடி உச்ச நீதிமன்றத்திற்கும் வந்த முதல் நீதிபதியாகவும் ஆகிறார். அப்ப இதெல்லாம் நீங்க இப்படி பார்த்தா, ஒரு மனிதர், ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி இல்ல, பதவி எதுவும் இல்லை பெரியாருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய பரப்புரையின் மூலமாக, அவருடைய போராட்டத்தின் மூலமாக, அவருடைய தொண்டர் கூடத்தினுடைய அந்த தியாகத்தின் மூலமாக இவ்வளவு வாய்ப்புகளை நம்ம பெற்றுக் கொடுத்தவர். ஒவ்வொரு தளத்திலும், இது மட்டும் இல்லை, இது இடஒதுக்கீடு, இன்னொரு பக்கம் ஜாதி ஒழிப்பு. காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே வைக்கம் போராட்டம், காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே சேரன்மாதேவி குருகுல போராட்டம், காங்கிரஸை விட்டு வெளியே வந்து 52
ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராட்டம், ஜாதி ஒழிப்புக்கான பெரியாருடைய போராட்டம், உணவகத்திலே பெரியார் நகரசபை தலைவரா இருக்கக்குள்ளே எப்ப 17 ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு, உத்தரவே போடுறாரு நகரசபையில, உணவகங்கள்ல பிராமணால் சூத்ரால் வேறுபாடு காட்டப்படக்கூடாது, காட்டினா அந்த லைசன்ஸை ரத்து பண்ணுவோன்றார். அப்ப இருந்த அரசாங்கம் என்ன செய்யறா, இந்த உத்தரவை போடுவதற்கு ஒரு நகர சபைக்கு உரிமை இல்லை, அப்படி போட்டிருக்கோம். அப்ப 17 பெரியார் இப்படி செஞ்சிருக்காரு, உத்தரவு போட்டிருக்காரு. அந்த சிந்தனை தான் பின்னாடி மலர்ந்து பிராமணர்கள் சாப்பிடும் இடம் என்று சொல்லி, பிராமணால் உணவகம் என்று சொல்லி, பிராமணால் என்று நீ சொல்லிக்கிட்டாலே, அதாவது ஒருவன் சில பேர் சாதாரண நடைமுறை பேச்சின் போது சொல்லுவார்கள், நான் தானே என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்னன்னுவான். 4 பேர் இடத்துல நான் நல்லவன் சொன்னா அப்ப மீதி பேரு கெட்டவன் ஆவறான்ல, நான் மேலானவன் சொன்னா 3 பேர் கீழானவன் ஆவறான்ல. அது மாதிரி நீ பிராமணால் சொன்னா நாங்களாம் யாரு? பெரியார் எழுப்பினார் அந்த கேள்வியை, மத்த யாரும் எழுப்பல. நம்மாலே சில பேர் காட்டி கொடுக்குறோம், இன்னைக்கு எப்படி காட்டி கொடுக்குறவன் இருக்கானோ அது மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கான். அவன் கேட்கறான், ஏன்டா அவன் பணம் போட்டு அவன் ஹோட்டல் நடத்துறான், அதுல அவன் எந்த பேர் வச்சா உங்களுக்கு என்னான்னு கேட்டவன்லாம் இருக்கான். பிராமணால் காஃபி தான், ஹோட்டலுக்கு போய் காஃபி சாப்பிட்டதான் காஃபின்னுவான், அப்படி சொல்றவன்லாம் இருந்தான். பெரியார் ஐயா கேட்டார், ஒரு தெருவில் ஒரு 50 வீடு இருக்கு, ஒரு வீட்டுக்காரன் மட்டும் ஒரு விளம்பர பலகை வைக்கிறான், அவன் செலவுல பத்தினி வாழும் வீடுன்னு அவன் போர்டு எழுதி வைக்கிறான் வீட்டுல. அதை பார்த்துக்கிட்டே போனோம்னா மற்ற வீடுலாம் என்ன ஆகும், மற்ற வீட்டை பத்தி மற்றவன் என்ன நினைப்பான். பெரியார் இந்த இதுதான் சொன்னார், பதிலாக சொன்னார். அப்புறம் எப்படி பேசுவான்? இது மாதிரி பெரியார் நடத்திய போராட்டங்களோ செய்த பரப்புரைகளோ எல்லாமே மாந்தர் நலத்தை அடிப்படையாக கொண்டதுதான், மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டதுதான். பெண் விடுதலையாக இருந்தாலும் சரி, பெண் விடுதலை பத்தி மற்றவங்களாம் சிந்திக்கவே இல்லையே. இன்னும் கேட்டா பிரெஞ்சு நாட்டிலேருந்து வந்த ஒரு பெண்மணி ஆய்வுக்காக வந்தவங்க, அவங்க பெரியாரை படித்து விட்டு பெரியாரை பற்றி ஆய்வு செய்து விட்டு சொல்றாங்க, எனக்கு தெரிய நான் உலகத்திலே பெண்களுக்காக, பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்த பலரையும் நான் படித்திருக்கிறேன். பெரியாரை போல் உச்சமாக பெண் விடுதலைக்கு, பெண்களுடைய உயர்வுக்கு, முன்னேற்றத்துக்கு குரல் கொடுத்தவங்க, போராடியவங்க யாரும் இல்லை. அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலை என்ற நோக்கில் ஒரு சொல்லாடலுக்கு நான் சொல்றேன். திருவிக்கா கூட பெண்ணின் பெருமை என்றெல்லாம் எழுதியிருக்கிறார், பெண்களை பத்தி கௌரவமாக மரியாதையாக எழுதியிருக்கிறார். ஆனா பெரியார் பெருமை அப்புறம் இருக்கட்டும், பெண் ஏன் அடிமையானால், இந்த கேள்வியை பெரியார் தானே கேட்டார். யார் கேட்டா? பெண் ஏன் அடிமையானால், சின்ன புத்தகங்க. அதுல பெரியார் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு பொறுப்பான பதில யோகிக்க பொறுப்போட இன்று வரை சொல்லக்கூடிய எத்தனை பேர்கள். அதுல சொல்றார், உரிமை என்று வருகிற பொழுது உன் மனைவி மட்டும் ஏன் நினைக்கிற, நினைச்சா நீ உனக்கு உரிமை கொடுக்க மனசு வராது. உன் தாயை பற்றி நினைச்சுப்பார், உன் சகோதரியை பற்றி நினைச்சுப்பார். திருமணம் செய்து கொண்டு போன இடத்திலே உன் சகோதரி அடிபட்டால், உதைப்பட்டால், வசவு வார்த்தைகளை அவள் மீது வீசப்பட்டால் உனக்கு எவ்வளவு கோபம் வரும், உன் தங்கையோ அக்காவோ உன்கிட்ட சொல்லும் பொழுது. அப்ப அவங்கள நினைச்சு பார்த்துதான் நீ உரிமையை பத்தி அக்கறை எடுத்துக்கணும், தவிர உன் மனைவியை நினைக்காதன்றார். இது மாதிரி பெண் குல, மகளிர் குலம் மாண்பு பெறுவதற்காக, மானம் பெறுவதற்காக உழைத்தவர் பெரியார். பார்ப்பன பெண்கள் எத்தனை பேர் பெரியாரை பாராட்டி இருக்கிறார்கள். பெரியார் இல்லைன்னா எங்களுக்கு, எங்க சமூகத்துல எங்களை எப்படிலாம் ஒதுக்கி வச்சிருந்தான், எப்படிலாம் கேவலப்படுத்தினான். நீங்க நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா இதுக்கெல்லாம் பெரியார் காரணம். எழுத்தாளர்கள் எவ்வளவு பேரு, எழுத்தாளர்கள் வாசந்தி போன்றவர்கள், அது மாதிரி மாலன் போன்றவர்களே சொல்றாங்க, பார்ப்பனர்கள்லாம் அவங்க சொல்றாங்க, நாங்க பெண்கள் உயர்வு சம்பந்தமா, பெண்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமா கதையோ மற்றதோ எழுதணும்னா கூட எங்களுக்கு அதுக்கு அடிப்படையா இருக்கிறது பெரியாருடைய பெண் விடுதலைக்கான சிந்தனை தான். அப்ப பெண்கள் மேல அவ்வளவு பெரிய அந்த கருணை உள்ளம்
பெரியாருக்கு இருந்ததே. இது எப்படி சாத்தியமானது? அப்படி இல்லைன்னா இந்த மக்களை இவ்வளவு பேர் இன்னைக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்களே. இன்னைக்கு நீங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பெண் பட்டதாரிகள், எவ்வளவு பெண் நீதிபதிகள், எவ்வளவு பெண்கள் பொறியாளர்கள், எவ்வளவு மருத்துவர்கள். அப்ப இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? பெரியார் இல்லையா? ஒரு ஆணால் ஒரு பெண் ஒடுக்கப்படுவதை எதிர்த்தவர், ஆண்களுக்குள்ளேயே ஒருவன் மேல ஒருத்தன் கீழன்றதை எதிர்த்தவர், ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் எதிர்த்தவர், அனைத்து விதமான ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை மீட்டெடுத்த ஒரு மா மனிதர் பெரியார். அப்ப அதுக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னா மாந்த நேயம் தான் அடிப்படை, மனித நேயம் தான் அடிப்படை. அவருடைய அந்த மனித நேயம்தான் எவ்வளவு தொண்டர்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. இன்னைக்கு நீங்க அப்படி நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கட்சிகள்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுத்து கூட்டுக்கிட்டு வராத, எங்க பேச்ச கேட்கறதுக்கு நீ காசு கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நாடு. பேச்ச கேட்கறதுக்கு நடந்து போய் பேச்ச கேட்டோம், சைக்கிள்ல போய் பேச்ச கேட்டோம் அந்த காலத்துலன்னு சொல்ற காலம் போய் எனக்கு என்ன கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொல்ற அளவுக்கு காலம் மோசமாயிடுச்சு. ஆனா இந்த காலத்திலும் கை காசை செலவழித்து கூட்டம் போட்டு கூட்டம் கேட்டு இன்னைக்கும் ஒரு இயக்கம் நடக்குதுன்னா அது திராவிடர் கழகம் தான், பெரியாரின் இயக்கம் தான். இன்னைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம திராவிடர் கழக தொண்டர்களுக்கு நான் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லுவேன், நீங்க இங்க கூட யார் ஒரு சிறப்பு விருந்தினர்களை அழைக்கணும்னா நீங்க திரைப்படத்தையோ அல்லது ஊடகத்தையோ அல்லது தொலைக்காட்சியோ பார்த்துக்கிட்டு அங்க போய் தேடக்கூடாது. இந்த தமிழுக்கும் தமிழனுக்கும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் பாடுபடுறவன் யாரு, உழைக்கிறவன் யாரு, சிறைக்கு போறவன் யாரு, தியாகம் செய்யறவன் யாரு, அப்படி தேர்ந்தெடுக்கிறது தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும். ஆனா அப்படி எது இல்லாட்டாலும் எதை பத்தியும் கவலைப்படாம நாங்க பாட்டு எங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கும் எங்களுக்கு எந்த பயன் கிடையாது, எந்த லாபம்னு இல்லை. என்ன மன திருப்தி இருக்கு எங்களுக்கு, இந்த பிறந்த சமூகத்துக்கு, பிறந்த மக்களுக்கு, பிறந்த மண்ணுக்கு, பிறந்த நாட்டுக்கு நம்மால ஏதாவது செய்யணும். அப்ப இந்த செய்யணும்ன்ற அந்த தொண்டு ஆர்வம் எங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர் 92 வயது. உடல் அவருக்கு அவர் விரும்புகிறார், அவர் மனம் துடிக்கிறது, தினைக்கும் போகணும், கூட்டம் பேசணும், போகணும்னு நினைக்கிறாரு. உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது முதுமையின் காரணமாக. அதை தாண்டி அவர் உழைக்கணும்னு நினைக்கிறார். அப்ப இந்த தொண்டு உணர்ச்சி, தொண்டு ஆர்வம் பெரியாரால் ஏற்படுத்தப்பட்டதுதான், பெரியார் கொடுத்ததுதான். அப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தியாக மனப்பான்மையோட இன்னைக்கு ஒரு இயக்கம் இருக்கு, இன்னைக்கு பல்லாயிரம் தொண்டர்கள் அதுல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கும் காரணம் பெரியார் தானே. இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஒன்றிய ஆட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையோட ஒரு மாநில ஆட்சி இருக்குன்னு சொன்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அதுக்கு யார் பின்புலம், அதுக்கு என்ன தெம்பு? அந்த தெம்புக்கான காரணம் எது? பெரியார் தான், திராவிட இயக்கம் தானே காரணம். அப்ப அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் ஐயா அது மாதிரி ஒவ்வொன்றிலும் சிந்தித்தார். ஒரு பெயர் வைக்கிறதுல பெயர் அதை பத்தியே கவலைப்படாம பெயர் வச்சுட்டு இருந்தான். நம்ம மக்கள் பெரிய சேரனை சேர்ந்தவன், சோழனுக்கு சொந்தக்காரன், பாண்டியனுடைய பரம்பரை என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறவன் தன் பேரை பத்தி இவன் கவலைப்படவே இல்லை. எத்தனை பெயர்கள் அவமரியாதைக்கான பெயர்கள், சூத்திரஸ்யது ஜுகுப்சிதம் என்று சொன்னார்கள். சூத்திரர்களுக்கு காதிலே கேட்கும் பொழுதே அமங்கலமான பெயர்கள் தான் சூட்ட வேண்டும். மங்களமான பெயர்லாம் அவர்களுக்கு, அவாளுகளுக்கு உரியது. நீ இப்படிதான் பேர் வச்சுக்கணும், ஒரு பஞ்சமன் இப்படிதான் பேர் இருக்கணும், உன் பேரை பார்த்த உடனே உன் ஜாதி என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்த நாடு, அப்படிதான் இருந்தோம். பெரியார் தான் இதெல்லாம் அக்கறை எடுத்துக்கொண்டார். ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆளோ பேரு, அவனுக்கெல்லாம் அப்படி இருக்கு, அவெல்லாம் சீனிவாசனா, ராகவனா, ராமச்சந்திரனா, நாராயணனா அப்படி இருக்கான், நம்ம ஆளோ பேர்லாம் ரொம்ப மோசமா இருக்க, இதுக்கு என்ன காரணம்? சிந்தித்தார். அப்ப பெயரிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பெரியார்.
ஒரு பொதுக்கூட்டத்திலே பெரியார் பேசிக்கொண்டே இருப்பார். பொதுக்கூட்டத்திலே கேட்கிறவங்களை பார்த்து பெரியார் கேட்டார், உன் பேர் என்னப்பான்னு ஒருத்தனை. அவன் சொல்லும் பொழுது இந்த பெயருக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டார். தெரியாது என்றான். பெரியார் பொருள் சொன்னார். அவனுக்கு வியப்பா இருந்தது. கோபம் கூட சில பேருக்கு வந்தது. இவ்வளவு மோசமான பெரியார் நமக்கு வச்சிருக்காங்க. ஒருத்தவன் கேசவன் வச்சிருந்தா அது என்ன பொருள்? பெரியார் சொன்னார். இன்னொருத்தனை கிளப்பி ஓம் பேர் இருக்கிற அவன் ஆதி கேசவன்றான், அதுக்கு என்ன பொருள்? மண்ணாங்கட்டி, பௌத்தாம், பல்லாண்டு, தொப்பலாம், மொட்டையன், என்னென்ன பெயர் அந்த காலத்திலே, ஊமைய, இதெல்லாம் பேர். இதெல்லாம் அடிச்சு உடைச்சார் பெரியார். பெயரிலே மாறம் புதுமை, பெயரிலே புரட்சி. நாராயணசாமி, நெடுஞ்செழியார், தட்சிணாமூர்த்தி, கருணாநிதி, சாரங்கபாணி, வீரமணி என்று பெயர். சோமசுந்தரம், மதியழகன், முத்தையா, கண்ணதாசன், ராமையா, அன்பழகன், எல்லாம் பெயரிலே எத்தனை பெரிய மாற்றங்கள். பெயர் புரட்சி சார். சாதாரணமா கிடைக்குமா இது? இது நம்ம அப்படி சாதாரணமா கடந்து போறோம். பெரியார்ல இந்த மாற்றம் வந்திருக்க முடியுமா? இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நம்ம இதை பேசிக்கொண்டே போகலாம் தோழர்களே, அவ்வளவு பெரிய அளவுக்கு. அதனால்தான் நான் சொல்றது பார்ப்பனரே கொடுத்த சர்டிபிகேட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். மணியன் எழுத்தாளர், பிரபலமான பார்ப்பன எழுத்தாளர், அந்த காலத்துல அமெரிக்காவுக்கு தான் வர்றாரு. இங்க அவர் உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு போய் பயண கட்டுரை எழுதுறவர், ஆனந்த விகடன்ல. அப்ப இங்க அவரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போறார். அங்க பேராசிரியர்களை சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போது, நீங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில், நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு அங்க ஏற்பட்டிருக்க இன்னைக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஜான் ரைலி என்ற பேராசிரியர், அமெரிக்க வரலாற்றுத்துறை பேராசிரியர் சொல்றாரு, கடந்த 2500 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் ஒரு சமுதாய புரட்சி நடந்திருக்கு. அந்த புரட்சியை நடத்தினவர் பெரியார் ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்றாரு. அவரு பார்ப்பனர், ரொம்ப சிக்கலான ஆள் தான். அப்ப அவருக்கு இதை எப்படியாவது மாத்தி அவர்கிட்ட பதில வாங்கணும்னு சொல்லி திரும்ப கேள்வியை கேட்கிறாரு. இது உங்க தனிப்பட்ட கருத்து தானே அப்படின்றாரு. அப்ப அந்த ஜான் ரைலி சொல்றாரு, இது என் தனிப்பட்ட கருத்து அல்ல, அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்கள் அனைவருடைய கருத்தும் இதுதான், அனைவருடைய மதிப்பீடும் இதுதான் என்று அவர் சொல்றார். இதாங்க பெரியார். பெரியாரை போன்ற ஒரு மாந்த நேயமிக்கவர் இல்லை. அதனால்தான் அவர் ஒரு ஒடுக்கப்பட்டவன் யாரோ அவனுக்காக நிற்கக்கூடியவன், போராடக்கூடியவன். சுரண்டப்படுகிறவன் யாரோ அவனுக்காக இருந்து போராடக்கூடியவன். அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும், ஜாதிய ஒடுக்குமுறையோ, பொருளாதார ஒடுக்குமுறையோ, ஆண் பெண் வேறுபாடோ, எந்த வேறுபாடு எதன் பேராலும், ஒரு மொழியோ, ஒரு நாடோ, ஒரு இனமோ, ஒரு மனிதனோ இங்க பின்தங்கி விடக்கூடாது, ஒடுக்கப்பட்டு விடக்கூடாது. எல்லோருக்கும் சமத்துவம் கிடைக்கணும், எல்லாரும் சமமா மதிக்கப்படணும். மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும், மனிதன் மனிதனாக நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மாந்த நேயத்தோடு, மனித நேயத்தோடு வாழ வேண்டும். மனித நேயம்தான் மனிதத்துக்கான அடிப்படையை என்று சொல்லி அதே பணியாய் இருந்தவர் பெரியார். இதற்கு நம்ம எத்தனையோ ஆதாரங்களை நாம இருக்கிறது. நீங்க பெரியாரை முழுவதுமாக வாசிக்கிற பொழுது அதற்கான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இத்தோடு என்னுடைய உரையை மாந்த நேயத்தின் மறு உருவாக பெரியாரை பார்க்கக்கூடிய அந்த உணர்ச்சி, அவர் எது செய்திருந்தாலும், எதை பேசியிருந்தாலும், எதை எழுதியிருந்தாலும் அனைத்தும் மாந்த நலத்துக்கானது தான், மனித நலத்துக்கானது தான், மனித அபிமானத்துக்கானது தான். வேற எந்த உள்நோக்கமும் பெரியார் கிடையாது, எந்த பிரதிபலனும் பெரியார் எதிர்பார்க்கிறவரும் இல்லை. 3 முறை பெரியார நீங்க சென்னை பிரீமியராக இருக்க, பிரதம அமைச்சராக இருக்க கேட்டுக்கொண்டார்கள். பெரியார் அதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே கிடையாது. பதவி நாற்காலிக்காக இன்னைக்கு எப்படியெல்லாம் ஆளாய் பறக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா எந்த பற்றற்ற ஒரு துறவி போன்று வாழ்ந்தவர் பெரியார். அப்படிப்பட்ட பெரியாரை மாந்த நலத்தின், மனித நேயத்தின் மறு உருவாக நாம் பார்க்கிறோம். அந்த பெரியார் கொள்கையை
இன்னும் தொடர்ந்து கடைசி சுரண்டப்படுகிறவன் இருக்கும் வரை, கடைசி சுரண்டுகிறவன் இருக்கும் வரை நம்முடைய இயக்கத்தின் பணி தொடரும் என்று சொல்லி, எனக்கு உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பை நல்கிய நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும், இதை செவிமடுக்கக்கூடிய நம்முடைய லட்சுமண் தமிழ் போன்ற இன்னும் பல அற்புதமான நம்முடைய அன்பு தோழர்கள் அனைவருக்கும், நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதை பற்றி இல்லை, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி முடிக்கிற. நன்றி, வணக்கம். மிகவும் உணர்ச்சிகரமான ஆழ்ந்த வரலாற்று கருத்துக்களை எடுத்துரைத்த உங்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய பணி இன்னும் சிறக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உற்சாகமான அடித்தளத்தை நிறுவியுள்ளீர்கள். மிக்க நன்றி. அந்த அடிப்படையிலே தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட பெரியார் பன்னாட்டு அமைப்பு பல ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றது. இந்த ஆண்டும் சிறப்பாக செய்வதற்காக புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ரன் ஃபார் பெரியார், வாக் ஃபார் பெரியார் என்ற நிகழ்ச்சியை பற்றி தற்பொழுது பார்ப்போம். மோகன், அந்த இதை போடுங்க. போட்டதை ரவி நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டு 2023 ரன் ஆர் வாக் ஃபார் பெரியார் நிகழ்ச்சி வந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு முன்னெடுத்து தொடங்கியது. அதுலேருந்து ஒவ்வொரு அமெரிக்கா முழுவதும் இல்லை வெளிநாடுகள்ல இருந்தும் கலந்துக்கிற மாதிரி வெர்ச்சுவல் ரன்னும், அப்புறம் இண்டிவிஜுவலாக இன்பர்சனாகவும் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி சிகாகோ, அட்லாண்டா, ரேலி, வெர்ஜீனியா, நியூயார்க், நியூ ஜெர்சியில் லாஸ்ட் இயர் நடத்தினோம். இந்த விஷயம் கூடுதலாக டெலஸ், கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா இன்னும் சில மாநிலங்களில் வந்து நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். அதுக்காக மெடல் அப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ வெர்ச்சுவலாகவும் ரன் பண்ணலாம், நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ரன் பண்ணலாம். அதுதான் பெரியார் பன்னாட்டு அமைப்பு இந்த விஷயம் இன்னும் சிறப்பாக பண்ணோம். போக வருஷங்கள்லையும் கூடுதலாக இன்னும் சிறப்பாக பண்ணோம். நன்றி. இப்போது ரன் ஃபார் பெரியாரை வந்து தொடர்படும். ஐயா, நீங்கள் கூடுதலாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். இது உலகெங்கும் பரவ வேண்டும் என்று தமிழ்நாட்டிலும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அங்கு செய்ய இருக்கின்றார்கள். மற்ற நாடுகளிலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கின்றோம். ஆங்காங்கே முடிந்தவர்கள் நடப்பதோ, ரன் ஃபார் பெரியார் என்று ஓடுவதோ, அந்த சட்டைகளை போட்டுக்கொண்டு சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும். தம்பி மோகன், அந்த இதை போடுங்க, வீடியோவை. அந்த அறிவிப்போட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஃபார்மும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஓடிட்டு உங்களுடைய புகைப்படங்களையும் அதோட கூடுதலாக நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்தீங்கிற ஃபார்மையும் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்புவோம். செப்டம்பர் 14 இங்கே ராலியில் மோகன் வைரக்கண்ணு அவர்கள் தலைமையில் ரன் ஃபார் பெரியார் நடக்க இருக்கிறது. அன்று மாலையே ஐயா துரைச்சந்திரசேகரனும் அங்கே பேச இருக்கின்றார்கள். மோகன், அந்த வீடியோ போட முடியுமா? போடுங்க. தெரியுதா? முதலமைச்சர் வந்து அந்த டீஷர்ட்டை காமிச்சாங்க. எல்லாம் ஓட்டாங்க சிகாகோ வந்து சிகாகோட வீடியோ. இந்த மாதிரி நியூயார்க், இடங்கள் அட்லாண்டா எல்லா இடத்துலையும் பண்ணாங்க. மகளிர் பங்களிப்பு சிறப்பாக இருந்துச்சு. வேலையில் பண்ணுறப்போ ஒருத்தர் வந்து இட்லி, சாம்பார், பொங்கல், புட்டு எல்லாம் அவரே செஞ்சு அவரே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. அந்த பல இடங்கள்லையும் செய்ய இருக்கு. யூடியூப்ல வரும். இந்த யூடியூப் மக்களுக்கு அனுப்புமாறு இருக்கிறேன். அந்த இதை நிறுத்திடலாம். அந்த இதை போடுங்க. இப்போ அந்த பவர் பாயிண்ட், அந்த நவம்பர் 1, 2ஆம் தேதிகளில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், 4வது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்தில் நடக்க இருக்கின்றது. அதற்கு வர முடிந்தவர்கள் தயவு செய்து இப்பொழுதே தொடர்பு கொண்டு பாருங்கள்.
மோகன் அந்த இதை போட முடியுமா? அது பெரியார் உலகமா இதானா? நான் போட்டேன் ஐயா. கொஞ்சம் பெருசாக்க முடியுமா? இல்லை பரவாயில்ல. 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஹியூமனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் இன் மெல்பர்ன், ஆஸ்திரேலியா, November 1st, November 2nd. இது மின்னஞ்சலில் யாராருக்கு தகவல் வேணுமோ அதை அனுப்புகிறோம். முடிஞ்சவங்க கட்டாயம் வாங்க. மற்றவர்கள் நன்கொடை அனுப்பலாம். தயவு செஞ்சு அனுப்புங்க. அடுத்ததாக அடுத்த தலைமுறைக்கும் அது இல்லாமல் உலகெங்கும் பெரியார் நன்றாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு சின்ன டிஸ்னிலேண்டு மாதிரி திருச்சிக்கு அருகே சிறுநூரில் பெரியார் உலகம் என்ற ஏற்பாட்டை ஆரம்பித்து அது 3 பங்கு நிறைவேறியிருக்கிறது. அந்த காணொளியை இப்பொழுது காண்பிக்கின்றேன். பின்னர் பேசுவோம். மோகன் அந்த வீடியோ போடுங்க. போடுறேன். மிக்க நன்றி. இந்த பெரியார் உலகம் திருச்சிக்கு அருகே சிறுகனூர் மெயின் ரோடு, திருச்சியிலிருந்து சென்னை போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. அங்கே மிகவும் சிறப்பாக பெரியாரை பற்றி அனைவரும் அணிந்து கொள்ளுமாறு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கு தங்களால் முடிந்த நன்கொடையை அளிக்குமாறு உங்கள் நண்பர்களிடம் கேட்டு பெற்றுத்தருமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெரியார் பன்னாட்டு சார்பிலே நாங்கள் 1 கோடி தருவதாக சொல்லி 2 தவணைகள் தந்து விட்டோம். ஆகவே நண்பர்கள் நன்கொடை இருந்தால் விரைவிலே தந்து முடிப்போம்.